பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972ஆம் ஆண்டு இந்த இயக்கத்தை தோற்றுவித்த பிறகு அவர் சட்டமன்றத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய சட்டமன்ற மைக் துண்டிக்கப்பட்டது. அவர் மீது சட்டமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பேப்பர் வெயிட் அவர் மீது வீசி எரிந்து தாக்கப்பட்டது. சட்டமன்றத்தில் வைக்கப்பட்ட புத்தகங்கள் அவர் மீது வீசி எறிந்து தாக்கப்பட்டது. அப்பொழுதும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய பேச்சை நிறுத்தவில்லை. அப்பொழுது குறிப்பிட்டார், சட்டமன்றம் செத்துவிட்டது. மீண்டும் இந்த ராமச்சந்திரன் சட்டமன்றத்திலே நுழைகின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய பேராதரவை பெற்று தமிழகத்துடைய முதலமைச்சராக நுழைவேன் என்று சபதமேற்றார். அந்த சபதத்தின் அடிப்படையிலே மக்களை சந்தித்தார், வெற்றி பெற்றார். முதலமைச்சராக சட்டமன்றத்திலே நுழைந்த பெருமை நம்முடைய தலைவரை சாரும். அதேபோல பேர் அண்ணாவிடத்திலே நம்முடைய இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேர்தல் நிதி கொடுப்பேன் என்று சொன்னபோது பேர் அண்ணா அவர்கள், நீங்கள் கொடுக்கின்ற சில லட்சம் பல லட்சம் போதாது, உங்களுடைய முகத்தை காட்டினால் போதும், பல லட்சம் வாக்குகள் கிடைக்கும் என்றார். அப்பொழுதே மக்களுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். அவருடைய மறைவுக்கு பிறகு நம்முடைய இயக்கம் இரண்டாக பிளந்தது. ஒரு பக்கம் சேவல், ஒரு பக்கம் புறா. பிரிந்த இயக்கத்தை ஒன்றாக சேர்த்திய பெருமை நம்முடைய இதயம் புரட்சி தலைவர் அம்மாவை சாரும். இந்தியாவில் எத்தனையோ இயக்கம் இருந்தது. காங்கிரஸ் பிரிந்தது, ஒன்றா சேரல. கம்யூனிஸ்ட் பிரிஞ்சது, ஒன்றா சேரல. திமுக பிரிந்தது, ஒன்றாக சேரவில்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்த இயக்கத்தை ஒன்றாக சேர்த்திய பெருமை மாண்பு இதயம் புரட்சி தலைவர் அம்மாவை சாரும். 1900 அப்பொழுது நம்முடைய இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதயம் புரட்சி தலைவி அம்மாவுக்கு கொள்கை பரப்பு செயலாளராக பொறுப்பை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து மக்களுடைய செல்வாக்கை பெற்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை அம்மாவிடத்தில் இருப்பதாக கண்டு அந்த கொள்கை பரப்பு செயலாளரை கொடுத்து இன்றைக்கு தனக்கு பின்னாலே இந்த இயக்கத்தை கட்டி காக்கக்கூடிய பொறுப்பை அம்மாவிடத்திலே அன்றைய தினமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவை கண்டுபிடித்து ஒப்படைத்தார்கள். அதுக்கு பிறகு இரண்டாக இயக்கம் பிரிந்தபோது ஒரு பக்கம் புறா, ஒரு பக்கம் சேவல். அம்மா தலைமையிலே நாங்கள் இருந்தோம். சில பேர் திரு ஜானகி அம்மா பக்கம் இருந்தாங்க. அப்பொழுது சுமார் 29 பேர்கள் வெற்றி பெற்றோம். முதலிலே 27, பிறகு ஒன்றாக இணைந்த பிறகு 2, 29 பேர் வெற்றி பெற்றோம். இதேதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது பெண் என்றும் பாராமல், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்று பாராமல், ஒரு சட்டமீற்ற மாமன்றத்திலேயே ஒரு முதலமைச்சர் திரு கருணாநிதி அமர்ந்திருக்கின்ற பொழுதே அப்பொழுது நானும் மாண்புக அம்மா அவர்களுடைய கருணையால் நான் எடப்பாடி சட்டமன்றத்திலே வெற்றி பெற்று, சேவல் சின்னத்திலே வெற்றி பெற்று அம்மாவோடு பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. இன்றும் என் கண் எதிரே இந்த காட்சி இருந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது அம்மா சட்டமன்றத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று அம்மா மீது தாக்குதல் தொடர்ந்தார்கள். புத்தகத்தை வீசி எறிந்து அம்மாவை தாக்கினார்கள். சில சட்டமன்ற உறுப்பினர்கள், சில அமைச்சர்கள் அம்மாவை தாக்கினார்கள். அம்மா தலைமுடியை பிடித்து இழுத்தார்கள், அம்மா சேலை பிடித்து இழுத்தார்கள். அப்படிப்பட்ட கோர காட்சி சட்டமீற்ற மாமன்றத்திலே நடைபெற்றுகின்ற நிகழ்வு. இப்படிப்பட்டவர்களெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு பெண் என்று பாராமல், பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்று பாராமல், சட்டமீற்ற மாமன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு கோர காட்சி திமுக ஆட்சியிலே நடைபெற்றது. அப்பொழுது நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சபதமேற்றார்கள். மீண்டும் இந்த சட்டமன்றத்துக்கு நுழைகின்ற பொழுது பொதுமக்களை சந்தித்து நியாயம் கேட்டு பொதுமக்கள் ஆதரவோடு
நான் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக சட்டமன்றத்தில் நுழைவேன் என்று சபதமேற்றார். அதே போல மக்களை சந்தித்தார், நியாயம் கேட்டார், அதிக இடங்களை வெற்றி பெற்றார். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக சட்டமன்றத்திலே நுழைந்தார். அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வரலாறு. அதே போல அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு பிரச்சனையை நாம் சந்தித்தோம். ஒன்றா இரண்டா, இதுவரை பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1972 அக்டோபர் 17 இந்த இயக்கத்தை தோற்றுவித்ததிலிருந்து இன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அத்தனை சோதனைகளும் தவிடுபடியாக்கி அதை வெற்றி படிக்கட்டாக்கி இன்றைக்கு தலை நிமிர்ந்து இருக்கின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இன்றைக்கு இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி எத்தனையோ இயக்கங்கள் இருக்கின்றன. எந்த இயக்கத்திற்கு இப்படிப்பட்ட சோதனை வந்தது கிடையாது. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தது போதும் அவருக்கு சோதனை. இதே புரட்சித் தலைவி அம்மாள் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு அவர் தலைமை ஏற்று இந்த கட்சியை நினைத்த போதும் அவருக்கு சோதனை. ஒருமுறை பாண்டிச்சேரி தேர்தலை முடித்துக் கொண்டு அவர்கள் காரிலே சென்னைக்கு திரும்பிக் கொண்டிருந்த பொழுது மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு எதிரே ஒரு லாரி அம்மா கார் மீது மோதி கொலை முயற்சி செய்த முற்பட்டார்கள். அப்பொழுதும் இறைவனர்களால் தப்பித்து மருத்துவமனை சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அந்த சிகிச்சை கூட முழுமையாக பெற முடியாத ஒரு சூழலை திமுக அராஜக ஆட்சியிலே நடைபெற்றது. இப்படி நம்முடைய தலைவருக்கு ஏற்பட்ட கொடுமைகள் இன்னல்கள் ஏராளம். அதையெல்லாம் முறியடித்துத்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் சக்தி படைத்த மக்கள் செல்வாக்கு படைத்த இயக்கமாக இன்று இருந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை பேர் நம்ம இயக்கத்தை பற்றி விமர்சனம் செய்கின்றார்கள்? வேற எந்த இயக்கத்தையாவது விமர்சனம் செய்கின்றார்களா? கிராமத்திலே சொல்லுவார்கள், பழுத்த மரத்திலே தான் கல்லடி விழுகும் என்று. மக்கள் செல்வாக்கு படைத்த கட்சி மீதுதான் இன்றைக்கு பல்வேறு வகையிலே இன்றைக்கு அவதூறு பிரச்சாரங்களை செய்து வருகின்றார்கள். வேற எந்த கட்சி பற்றியும் யாரும் நினைப்பதில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வாக்கு மிக்க கட்சி. அதனால் நம் மீது அத்தனை பேரும் எரிந்து கொண்டு இருக்கின்றார்கள்.